வீடியோக்கு மேலே இருக்கக்கூடிய வியூ ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல பர்சன்டேஜில் நிறைய ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவசியம் தேவையாக இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசு இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கூஸ்பமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவன்டா சொன்னது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனைன்னு? தளபதிக்காக மகள் ஷாஷா திவ்யா செஞ்ச காரியம் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ அதாங்க வந்து வைரல் ஆயிட்டு வந்து வருது. விஜய் சங்கீதா விவாகரத்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே விஜயினுடைய பசங்க, அதாவது ஜேஷன் சஞ்சயும் ஷாஷா திவ்யா, இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவுக்கு தான் முழு ஆதரவா வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே விஜய் மேல குலவெறியில வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். ஜேஷன் சஞ்சய் தனியா வந்து அசோக் நகர்ல இருக்கிறதாவும், ஷாஷா திவ்யா ஒரு பிஜி ஹாஸ்டல்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணியிருக்கிற மாரியும் நமக்கு தகவல் எல்லாமே வந்து கிடைச்சதுங்க. அப்படித்தான் வந்து சொல்லப்பட்டது. விஜயினுடைய மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்ததா சொல்லப்பட்டது. ஏன்னா, அவங்க கோர்ட்ல வந்து அந்த இடைக்கால மனு வந்து குடுக்கும்போது கூட, நான் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து வரணும் அப்டின்னா, இந்தியாவுக்கு வந்து வரணும். எனக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கு. இந்தியாவுல நான் வந்தா நீலாங்கரை வீட்ல தான் வந்து தங்க முடியும். ஆனா, விஜய் என்ன தங்குறதுக்கு இப்ப அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால எனக்கு அந்த வீட்ல இந்த வழக்கு விசாரணை முடியிறது வரைக்கும் தங்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறது மாரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜயோட பொண்ணு சாஷா திவ்யா இப்போ புதுசா ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்றதாகவும், அந்த ப்ராஜெக்ட்டுக்காக பேங்க்ல வந்து லோன் எடுத்து, அவங்க சில கடன்லாம் வந்து பட்டு, அத கட்ட முடியாம வந்து தத்தளிச்சுட்டு வந்து வர்றதாவும், அதனால பசங்கள வந்து செட்டில் பண்றதுக்கு ஒரு ரூ. 250,00,00,000 செட்டில்மென்ட் வந்து வேணும்னும், சங்கீதா தரப்புல இருந்து வந்து சொல்லப்பட்டதுங்க. ஏப்ரல் 27 இவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கேஸு செங்கல்பட்டுல கான்ஃபிடென்ஷியலா நடக்கன்னு இருந்தது. ஆனா, ஏப்ரல் 27க்கு வந்து முன்னாடியே வந்து பார்த்தோன்னா, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இங்க இவங்களுக்கு விசாரணை. என்ன விசாரணை வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, அ மும்பையில விஜய் சார்பா வந்து ஒரு அணி, அதே மாரி இவங்க சார்பா வந்து ஒரு அணி, சங்கீதா சார்பா வந்து ஒரு அணி. இவங்க 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில வந்து முடியுது. ஏன்னா, விஜய் தரப்பு ரூ. 37,00,00,000 தான் சங்கீதாவுக்கு வந்து குடுத்து செட்டில் பண்ணிர்றேன். என்னுடைய பசங்க எதிர்காலத்த நான் வந்து பார்த்துக்கிறேன். அத பத்தி யாரும் நெனச்சு வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் வந்து சொன்னப்ப, அதான் விஜயோட வந்து இருக்கிறதுக்கு பசங்களே வந்து விரும்பலையே. ஜேசன் சஞ்சய் இனிஷியலே வந்து பார்த்தோன்னா வந்து தூக்கியாச்சு, வச்சாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் இருந்த சமயத்துல தான் மகள் வந்து ஷாஷா திவ்யா Instagramல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஜனநாயகன் படத்துல அந்த அப்பா பொண்ணுக்கு சென்டிமென்ட்டான ஒரு சாங் வந்து வரும். "கண்ணே மணியே கண்ணின் உறவே" அப்படின்னு வந்து ஒரு சாங் வந்து வரும். அந்த சாங்க வந்து போட்டு இன்ஸ்டாவுல போட்டு ஆரம்பிச்ச உடனே, அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் சாஷா திவ்யா தன்னோட அப்பா விஜய் வந்து விட்டுக் குடுக்காது. அப்படிங்கிறது மாரி வந்து போட ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம தளபதி வந்து ஜெயிச்சு அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம்மா முடிசூட போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்தோனே, நேத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சாஷா திவ்யா ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. தான் அப்பா கூட வந்து இருந்த அந்த ஜாலியான வந்து மொமெண்ட், அதே மாரி அந்த சாங்கு, அது எல்லாத்தையும் இன்ஸ்டாவுல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்டோரிய வந்து போட ஆரம்பிக்க, ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் வந்து இல்லாம, விஜய் வந்து சிஎம்மா வந்து இப்ப பதவி ஏற்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல, அவருடைய மனைவியும், அதே மாரி மகன் ஜேஷன் சஞ்சய், சாஷா திவ்யா எல்லாரும் வந்து ஒண்ணா கலந்துக்க போறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. சில மனக்கசப்பு காரணமா, இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மறக்கம் மன்னிப்போம் அப்படிங்கிற வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா, விஜய் 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்றதுக்காக நெறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த வாய்ப்புகள பசங்களே வந்து பார்த்தோன்னா உருவாக்கி, அமைச்சு தன்னுடைய அப்பா, அம்மா 2 பேரையும் வந்து பிரிய விடாம, ஒண்ணா ஒரே குடும்பத்தில மீண்டும் வந்து பார்த்தோன்னா கன்டின்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து வெளியாயிருக்கு. ரசிகர்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், அதே சமயம் ஒரு திருப்தியையும், அப்பாடா! இனி எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. தளபதி ஃபேமிலியோட இனி சந்தோஷமா வந்து இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. எது எப்படியோ, இப்ப மகள் சாஷா திவ்யா சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. தான் அப்பா வந்து பார்த்தோன்னா ஜெயிச்ச இந்த சந்தோஷமான மொமெண்ட்ட அவங்க கொண்டாடி வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.